வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒன்றியம் மற்றும் குடியுரிமை, அதாவது யூனியன் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்தியா என்ற ஒன்றியம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதோட ஆட்சி பரப்பு எது, அடுத்ததாக இந்திய குடிமக்கள் யார், குடியுரிமை எப்படி கிடைக்குது, எப்படி இழக்கப்படுது, இதற்கான அரசியலமைப்பு அடிப்படையை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இந்தியா ஏன் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. இங்கே ஒன்றிய அரசும் இருக்குது, மாநில அரசுகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷனில் ஏன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யூனியன் ஆஃப் இந்தியா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு மாநிலங்கள் எப்படி மறுசீரமைக்கப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2014க்கு முன்னாடி தெலங்கானா அப்படின்ற தனி மாநிலம் கிடையாது. அது ஆந்திர பிரதேசின் ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கு பிறகு அது தனி மாநிலமாக உருவாக்கப்படுது. அப்படி ஒரு புதிய மாநிலத்தை யார் உருவாக்க முடியும், சம்பந்தப்பட்ட மாநிலத்தோட கருத்து என்ன, பார்லிமெண்ட்டுக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் 1 to 4 பார்க்க போகிறோம். அடுத்ததாக குடியுரிமை. கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தபோது யாரெல்லாம் இந்திய குடிமக்கள், அதற்கு பிறகு குடியுரிமை எப்படி பெறப்படுது, எந்தெந்த சூழ்நிலைகளில் குடியுரிமை இழக்கப்படுது, இதற்கான அரசியலமைப்பு அடிப்படை ஆர்டிகல்ஸ் 5 to 11 பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு ஆட்சி பரப்பும் குடியுரிமையும் ஏன் முக்கியம் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஆட்சி பரப்பை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்தியாவின் அரசியல் வரைபடமும் 1950 இருந்த வரைபடமும் ஒரே மாதிரி கிடையாது. சுதந்திரத்திற்கு பிறகு பல மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு, புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, மாநிலங்களுடைய எல்லைகளும் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம், கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு அப்படின்ற பேரே கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் இருந்தது. பிறகு 1969 தான் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. அதே மாதிரி 2014 தெலங்கானா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு வழிமுறைகள் தான் ஆர்டிகிள் 1 to 4 பார்க்குறோம். அடுத்தது குடியுரிமை. 1947 சுதந்திரத்தோடு சேர்த்து பிரிவினையும் நடக்குது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போகிறாங்க, பாகிஸ்தானிலிருந்து மக்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் 1950 ஜனவரி 26 கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் யார் யார் இந்திய குடிமக்கள், அதற்கான விதிகள் தான் ஆர்டிகிள் 5 to 11 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்டிகிள்ஸ் 5 to 11 பெரும்பாலும் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நேரத்தில் குடியுரிமையை டீல் பண்ணுது. அதற்கு பிறகு குடியுரிமை தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை ஆர்டிகிள் 11 பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வந்த முக்கியமான சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இப்போ குடியுரிமை ஏன் முக்கியம்? இந்தியாவில் இருக்கிற எல்லா உரிமைகளும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடையாது. சில உரிமைகள் இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டு நபர்களுக்கும் பொருந்தும். ஆனால் சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே. உதாரணத்துக்கு, ஒரு இந்திய குடிமகன் தேர்தலில் வாக்களிக்க முடியும். ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் சட்டப்படி வசித்தாலும் அவங்களால இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. அதே மாதிரி ஆர்டிகிள் 16க்கு கீழே பொது பணிகளில் சம வாய்ப்பு அப்படின்றது குடிமக்களோடு மட்டுமே தொடர்புடைய ஒரு உரிமை. இங்கே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாக்களிக்கும் உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது சட்டத்தின் மூலம் கிடைக்கிற உரிமை. சரி, ஒரு குவிக் ரீகால். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு எக்ஸாம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது ஆர்டிகிள் 1 to 4. சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையை பற்றி சொல்கிற ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகிள்ஸ் 5 to 11. இப்போ ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா, அதாவது பாரதம், மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இங்கே முக்கியமான வார்த்தை யூனியன். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் தனித்தனி அதிகாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க? இதற்கு அம்பேத்கர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் ஒரு விளக்கம் கொடுக்குறார். நம்ம நாடு தனித்தனியாக இருந்த சாவரின் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உருவாக்கிய ஒன்றியம் கிடையாது. ஒரு மாநிலம் தனியாக நாங்கள் இந்திய ஒன்றியத்திலிருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. அதாவது எந்த மாநிலத்திற்கும் இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்லும் உரிமை கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் மாநிலங்களுடைய அமைப்பை ஒன்றிய அரசால் மாற்ற முடியும். ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்றலாம், எல்லையை மாற்றலாம், பரப்பை மாற்றலாம், ஒரு பகுதியை பிரித்து புதிய மாநிலமாக கூட உருவாக்கலாம். இந்தியாவில் இந்த நடைமுறை பல முறை பின்பற்றப்பட்டிருக்கு. 1960 குஜராத், 1966 ஹரியானா, 2000 சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், 2014 தெலங்கானா. இதைத்தான் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுவாங்க. இந்தியன் யூனியன் தொடரும்,
ஆனால் மாநிலங்களுடைய பெயர், எல்லை, பரப்பு, அமைப்பு ஆகியவை அரசியலமைப்பு நடைமுறையின் மூலம் மாற்றப்படலாம். இதுதான் இப்போ சொன்ன கோட்டோட மீனிங். இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். இப்போ ஆர்டிகிள் 1லேயே முக்கியமான டேர்ம் வருது, டெரிட்டரி ஆஃப் இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் டெரிட்டரி ஆஃப் இந்தியா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்தியாவோட ஆட்சி பரப்பு, அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா எதெல்லாம் உள்ளடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அசாம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற பல மாநிலங்கள் இந்தியாவோட ஆட்சி பரப்புக்குள்ளே வரும். அடுத்ததா யூனியன் டெரிட்டரிஸ். புதுச்சேரி, லட்சத்தீவு, சண்டிகர் போன்ற ஒன்றிய பிரதேசங்களும் இந்திய ஆட்சி பரப்பின் கீழே தான் வரும். அதுக்கப்புறமா எதிர்காலத்தில் இந்தியா பெறக்கூடிய ஆட்சி பரப்புகள், அதாவது அக்வயர்ட் டெரிட்டரிஸ். உதாரணத்துக்கு எதிர்காலத்தில் வேறொரு நாட்டோட ஒரு பகுதி ஒப்பந்தம் மூலமாகவோ, பரிமாற்றம் மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது சட்டப்பூர்வமான முறையிலோ இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியும் இந்திய ஆட்சி பரப்போட ஒரு பகுதியாயிரும். அதனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது இங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் அக்வயர்ட் டெரிட்டரிஸ் இந்த மூணையும் உள்ளடக்கியது. இப்போ யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன? இந்திய அரசியலமைப்பின் கீழே இருக்கிற மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் யூனியன் ஆஃப் இந்தியா. அதனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது யூனியன் ஆஃப் இந்தியாவோட ப்ராடர் கான்செப்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புதுச்சேரி இந்தியாவின் ஒரு பகுதியா? ஆமாம். ஆனால் புதுச்சேரி ஒரு ஸ்டேட் கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி. அதனால் புதுச்சேரி டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரும், ஆனால் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வராது. இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோவா. கோவா இந்தியாவோடு இணைந்த பிறகு உடனே மாநிலமாக மாறிடலை. அதுவும் முதல்ல புதுச்சேரி மாதிரி யூனியன் டெரிட்டரியாக தான் இருந்தது. 1987 தான் அதுக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்படின்னா 1987க்கு முன்னாடி கோவா இந்தியாவின் ஆட்சி பரப்புக்குள்ளே இருந்ததா? ஆமாம். ஆனால் அது ஸ்டேட்டாக இல்லை, யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியும். இந்திய ஆட்சி பரப்பின் ஒரு பகுதியாக இருப்பதும் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருப்பதும் ஒரே விஷயம் கிடையாது. இப்போ இந்தியாவின் ஆட்சி பரப்பு எதையெல்லாம் உள்ளடக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக இந்த பொலிட்டிக்கல் மேப்பை யார் மாற்ற முடியும்? புதிய மாநிலத்தை உருவாக்குறது, மாநிலத்தோட எல்லையை மாற்றுறது, பெயரை மாற்றுறது, இதற்கான அரசியலமைப்பு நடைமுறை என்ன அப்படின்றத ஆர்டிகிள்ஸ் 2, 3 and 4 மூலமாக பார்க்கலாம். ஒரு புதிய பகுதி இந்தியாவோட இணையுது அப்படின்னா என்ன நடக்கும்? அதை டீல் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிகிள் 2. ஆர்டிகிள் 2 பார்லிமெண்ட்டுக்கு 2 அதிகாரங்களை கொடுக்குது. ஒரு புதிய மாநிலத்தை இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இணைக்கலாம் அல்லது ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இங்கே முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, ஆர்டிகிள் 2 பொதுவாக ஏற்கனவே இருக்கிற இந்திய ஒன்றியத்துக்கு வெளியே இருக்கிற டெரிட்டரிஸ் தொடர்பானது. இதற்கு இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் சிக்கிம். சிக்கிம் ஆரம்பத்தில் இந்தியாவோட ஒரு ஸ்டேட் கிடையாது, அதற்கு தனியான அரசியல் ஸ்டேட்டஸ் இருந்தது. 1974 35வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக சிக்கிம்க்கு அசோசியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு இடைப்பட்ட நிலை கொடுக்கப்பட்டது. அடுத்த ஆண்டே 1975 36வது அமெண்ட்மெண்ட் மூலமாக சிக்கிம் இந்தியாவோட 22வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. ஸோ சிக்கிம் தொடர்பான இந்த 2 முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகிள் 2 and 3யோட டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கலாம். வெளியிலிருந்து ஒரு டெரிட்டரியை இந்திய ஒன்றியத்துக்குள்ளே கொண்டு வர்றது ஆர்டிகிள் 2. ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களோட அமைப்பை மாற்றுறது ஆர்டிகிள் 3. உதாரணத்துக்கு சிக்கிம் இந்தியாவோட இணைந்ததை ஆர்டிகிள் 2 வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆந்திர பிரதேசிலிருந்து தெலுங்கானா உருவானது ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒரு மாநிலத்தின் ரீஆர்கனைசேஷன், அது ஆர்டிகிள் 3 சார்ந்தது. இந்த டிஃப்ரென்ஸும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்சுவலாக இதை படிச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துக்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு மாநிலங்களை எந்த அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்ற பெரிய விவாதம் வந்தது. குறிப்பாக மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்கலாமா அப்படின்ற கேள்வி தான் முக்கியமாக இருந்தது.
ஆர்டிகல் 3 இந்த சாப்டரோட ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். பார்லிமெண்ட் ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், ஒரு மாநிலத்தோட பரப்பளவை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம், அதோட எல்லைகளை மாற்றலாம், பெயரையும் மாற்றலாம். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மദ്രാஸ் ஸ்டேட் அப்படின்றதுல இருந்து உருவான தமிழ்நாடு. இங்கே புதுசாக ஒரு ஸ்டேட் உருவாகலை, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டோட பெயர் மற்றும் மாற்றப்படுது. அதே நேரத்தில் ஆந்திர பிரதேசிலிருந்து தெலுங்கானா உருவாக்கப்பட்டது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டோட டெரிட்டரி மறுசீரமைக்கப்படுறதுக்கான உதாரணம். ஆனால் எக்ஸாமில் அதிகமாக கேட்குறது பார்லிமெண்ட்டுக்கு இந்த பவர் இருக்கா அப்படின்றது மட்டும் கிடையாது, இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 3க்கு கீழே ஒரு பில் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு பிரசிடெண்டோட ரெக்கமெண்டேஷன் கட்டாயம். அடுத்ததான் அந்த ப்ரொபோசல் ஒரு மாநிலத்தோட பரப்பளவு, எல்லைகள் மற்றும் பெயரை பாதிக்குது அப்படின்னா பிரசிடெண்ட் அந்த பில்லை சம்மந்தப்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி அதோட கருத்தை தெரிவிக்க சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட கருத்தை கேட்கலாம், ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றுவதற்கான ப்ரொபோசல் வருது, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இந்த மாற்றத்தை நாங்கள் விரும்பலை அப்படின்னு கருத்து தெரிவித்தாலும் பார்லிமெண்ட் அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில் நிறைவேற ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். இதற்கான காரணத்தை ஆர்டிகல் 4ல் இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை. ஸ்டேட் மாறினா கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சில ஸ்கெடியூல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 3யோட கண்டினியூஷனாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய மாநிலத்தை பிரித்து 2 மாநிலங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கான்ஸ்டியூஷனில் மாநிலங்களுடைய பட்டியல் பழையபடியே இருக்க முடியுமா? முடியாது. புதிய மாநிலத்தோட பேர் சேர்க்கப்படணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் நடக்கிற மாற்றம். அதே மாதிரி ஸ்டேட் வந்துடுச்சு அப்படின்னா ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன்லேயும் தேவையான மாற்றம் வரலாம். அது 4th ஸ்கெடியூலோட தொடர்புடையது. ஆனால் இங்கே தான் முக்கியமான எக்ஸாம் கான்செப்ட் வருது. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் 4th ஸ்கெடியூலை மாற்றுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை மாற்றமா இல்லையா? ஆர்டிகல் 368க்கு கீழே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேண்டாமா அப்படின்ற டவுட் வரலாம். ஆர்டிகல் 2 and 3க்கு கீழே செய்யப்படும் இந்த மாதிரியான கான்சிக்வென்ஷியல் சேஞ்சஸ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக கருதப்படாது. அதனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஸ்டேட்டோட பவுண்டரி அல்லது நேமை மாற்றும் போது ஆர்டிகல் 368 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டி இருந்தால் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ரொம்ப ரிஜிடான ப்ராசஸாக மாறிடும். ஸோ ஆர்டிகல் 4 அந்த இடத்துல பார்லிமெண்ட்டுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. ஆர்டிகல் 2, 3, 4 மூன்றையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 2 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா புதிய ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுறது அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஆர்டிகல் 3 எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணுறது. ஆர்டிகல் 4 அதற்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல், 4th ஸ்கெடியூல் மற்றும் கான்சிக்வென்ஷியல் சேஞ்சஸை பற்றி சொல்கிறது. ஸோ ஆர்டிகல் 2 and 3க்கு கீழே செய்யப்படும் மாற்றங்களுக்கு ஆர்டிகல் 368 சொல்லப்பட்டிருக்கிற கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் தேவையில்லை. இந்த ஸ்லைடில் இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவான டைம்லைன் கொடுத்துருக்கோம். இந்த முழு டேபிளையும் இப்போ நான் ஒன்றொன்னா வாசிக்க போகிறதில்ல, நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல்ல 1953 ஆந்திரா ஸ்டேட். மொழி அடிப்படையில் தனி மாநிலம் வேண்டும் அப்படின்ற இயக்கத்தோட பின்னணியில் உருவான முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா ஸ்டேட். இதில் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்ற பெயரையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 மற்றும் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்திய மாநிலங்களோட அமைப்பில் பெரிய அளவில் மாற்றம் வருது. இதற்கு ஃபசல் அலி கமிஷன் பரிந்துரைகள் முக்கியமான பேக்ரவுண்ட். ஃபசல் அலி கமிஷன், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதோட வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான வருடம் 1960. பாம்பே ஸ்டேட் பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் உருவாக்கப்படுது. அடுத்ததாக 2000 ஒரு முக்கியமான வருடம். ஒரே ஆண்டில் 3 புதிய மாநிலங்கள், சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்படுது, ஜார்க்கண்ட் பீகாரிலிருந்து, உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசத்திலிருந்து. அடுத்து முக்கியமானது 2014. தெலங்கானா ஆந்திர பிரதேசிலிருந்து பிரித்து தனி மாநிலமாக உருவாக்கப்படுது. இந்த டைம்லைனை வெறும் இயர்ஸ் லிஸ்ட்டாக மட்டும் பார்க்காதீங்க. இது வரைக்கும் நம்ம படித்த ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் நடைமுறையில் இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பை எப்படி மாற்றியிருக்கு அப்படின்றதுக்கான உதாரணங்களாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம இந்தியாவோட டெரிட்டோரியல் சைடை பற்றி பார்த்தோம். யூனியன் அப்படின்னா என்ன, டெரிட்டரி அப்படின்னா என்ன, புதிய ஸ்டேட்ஸ் எப்படி உருவாக்கப்படுது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் யூனியன் டெரிட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் மாநிலங்கள் எப்படி உருவாக்கப்படுது, மறுசீரமைக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்தியாவின் ஆட்சி பரப்பு நடைமுறையில் எப்படி மாறியிருக்கு அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முதல்ல புதுச்சேரி. இது பிரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த பகுதி.
இது 1954 டிஃபேக்டோ டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்தியாவிட்ட ஒப்படைக்கப்படுது. அதாவது நடைமுறையில் நிர்வாக அதிகாரம் இந்தியாவுக்கு வந்தது. 1962 டிஜூர் டிரான்ஸ்ஃபர், அதாவது சட்டப்பூர்வமான டிரான்ஸ்ஃபர். இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டோட சாவியை உங்ககிட்ட கொடுத்து அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது நடைமுறை டிரான்ஸ்ஃபர் மாதிரி. ஆனால் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் சட்டப்படி மாறுவதற்கு ஒரு தனி ப்ராசஸ் எடுக்கும் இல்லையா? அந்த லாஜிக்கில் டிஃபேக்டோ மற்றும் டிஜூர் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கோவா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்த பகுதி. 1961 போர்ச்சுகீஸ் ரூல் முடிவுக்கு வந்து இந்திய நிர்வாகத்துக்குள்ளே கோவா வருது. முதல்ல யூனியன் டெரிட்டரி அந்தஸ்தாக இருந்த கோவா 1987 இந்தியாவோட 25வது மாநிலமாக உயர்த்தப்படுது. சிக்கிம் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். 1974 அசோசியேட் ஸ்டேட்டாக உருவாக்கப்படுது. 75 இந்தியாவோட 22வது மாநிலமாக மாற்றப்படுது. அடுத்ததாக ரீசெண்ட் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 மூலமாக முந்தைய ஸ்டேட் 2 யூனியன் டெரிட்டரிஸாக மறுசீரமைக்கப்பட்டது. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். இந்த எக்ஸாம்பிள் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆர்டிகல் 3க்கு கீழே பார்லிமெண்ட் ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்குறது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரிஸாகவும் ரீஆர்கனைஸ் செய்ய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதோட சாப்டரோட முதல் பகுதியான யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் முடிவுக்கு வருது. இப்போ நம்ம ரெண்டாவது முக்கியமான பகுதியான குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் பற்றி அடுத்த ஸ்லைட்ஸில் இருந்து பார்க்கலாம். முதல்ல குடியுரிமை அல்லது சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டில் வாழ்கிற எல்லோருமே அந்த நாட்டோட குடிமக்களாக மாறிட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் வேலைக்காக 5 வருடங்களுக்கு மேலே இந்தியாவில் வசிக்கிறதா வச்சுக்கலாம். அவர் இந்தியாவில் வசிக்கிறார் என்பதற்காகவே அவர் இந்திய குடிமகனாக மாறிட மாட்டார். அதனால் ரெசிடென்ஸ் வேறு, சிட்டிசன்ஷிப் வேறு. குடியுரிமை என்பது ஒரு நபருக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையில் இருக்கிற சட்ட மற்றும் அரசியல் ரீதியான உறவு. ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்திய அரசோடு ஒரு சட்டப்பூர்வமான மெம்பர்ஷிப் இருக்குது. அதனோடு சில உரிமைகளும் கடமைகளும் சேர்ந்தே வருது. இதனால தான் சில உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் சட்டப்படி வசிக்கலாம், அவருக்கு சட்ட பாதுகாப்பும் கிடைக்கும். ஆனால் அவர் இந்திய தேர்தல்களில் வாக்களிக்கவோ அல்லது போட்டியிடவோ முடியாது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் போன்ற கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ்க்கும் குடியுரிமை முக்கியமான தகுதி. இங்கே இன்னொரு பாயிண்ட், கான்ஸ்டியூஷனோட பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லா காலத்துக்குமான டீட்டெயில்டு சிட்டிசன்ஷிப் லா கிடையாது. இது முக்கியமாக 26 ஜான்வரி 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த நேரத்தில் யார் இந்திய குடிமக்கள் அப்படின்றத மட்டுமே டீல் பண்ணுது. இன்றைய குடியுரிமையை பற்றி புரிஞ்சுக்க நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தெரிஞ்சுக்கணும். 1947 நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒரு எல்லைக்கோட்டை மட்டும் உருவாக்கலை, பெரிய அளவிலான மக்கள் இடம்பெயர்வும் நடந்தது. பாகிஸ்தானிலிருந்து மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவிலிருந்து சில பேர் பாகிஸ்தான் போனாங்க. வெளிநாடுகளில் ஏற்கனவே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மக்களும் இருந்தாங்க. அதனால் கான்ஸ்டிடியூஷன் தொடங்கிய நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் போட முடியாது. வெவ்வேறு சுச்சுவேஷனுக்கு வெவ்வேறு ஆர்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஆர்டிகல் 5 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நேரத்தில் இந்தியாவை நிரந்தர வசிப்பிடமாக கொண்டவர்களோட குடியுரிமையை இந்த ஆர்டிகல்ஸ் டீல் பண்ணுது. அதோட பர்த், பேரண்டேஜ் அல்லது ரெசிடென்ஸ் தொடர்பான சில கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கணும். ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்கள பற்றி டீல் பண்ணுது. ஆர்டிகல் 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்கள பற்றி டீல் பண்ணுது. அடுத்ததாக ஆர்டிகல் 8 இந்தியாவுக்கு வெளியில் வசித்த இந்தியன் ஆரிஜின் மக்களை இது டீல் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு குடும்பம் பல வருடங்களாக வேறொரு நாட்டில் வசிச்சிருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நேரத்தில் அந்த மாதிரியான பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கான ப்ரொவிஷன் ஆர்டிகல் 8 கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக ஆர்டிகல் 9 ஒருவர் தன்னிச்சையாக வேறொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருந்தால் அவர் இந்திய சிட்டிசன்ஷிப்பை மறுபடியும் கிளைம் பண்ணுறது தொடர்பான ப்ரொசீஜரை ஆர்டிகல் 9 கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸில் பார்த்தோம், இந்தியாவில் ஒற்றை குடியுரிமையை தான் ஃபாலோ பண்ணுறோம், டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அப்புறமா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை டூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நினச்சிக்கிடக்கூடாது. அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, குடிமக்களோட உரிமைகள் தொடர்பான ப்ரொசீஜர்ஸை பற்றி பேசுது. கடைசியாக ஆர்டிகல் 11 இது பார்லிமெண்ட்டுக்கு சிட்டிசன்ஷிப் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரங்களை கொடுக்குது. ஆர்டிகல் 11 கொடுத்த அந்த பவரை பயன்படுத்தி பார்லிமெண்ட் கொண்டு வந்த முக்கியமான சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த சட்டம் முக்கியமாக 2 விஷயங்களை சொல்லுது. இந்திய குடியுரிமை எப்படி கிடைக்கும், கிடைத்த குடியுரிமை எந்தெந்த சூழ்நிலைகளில் முடிவுக்கு வரும். முதல்ல சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கு 5 முக்கியமான வழிகள் இருக்குது. 1வது பர்த், அதாவது பிறப்பால். 2வது டிசென்ட், வம்சாவளியால். 3வது ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு மூலம். 4வது நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலம். 5வது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, ஒரு டெரிட்டரி இந்தியாவோட இணைவதன் மூலம். இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது, பர்த் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும்.
ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறக்குது, ஆனால் அந்த குழந்தையோட பெற்றோருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா டிசென்ட் ப்ரொவிஷன்ஸை பார்க்கணும். ஒரு எலிஜிபிள் பர்சன் அப்ளிகேஷன் மூலமாக இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் கேட்குறாரு. சூழ்நிலையை பொறுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது நேச்சுரலைசேஷன் வரலாம். ஒரு புதிய டெரிட்டரி இந்தியாவோட இணைக்கப்படுது. அங்கே இருக்கிற மக்களுடைய சிட்டிசன்ஷிப்க்கு இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ரிலவெண்ட்டாக இருக்கலாம். இந்த சட்டம் 1955 வந்ததோட அப்படியே இருக்கலை. இதில் அதுக்கப்புறமா பல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் ஒரே அளவுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. சில சேஞ்சஸ் கான்செப்சுவலி ரொம்ப முக்கியம். 1986 அமெண்ட்மெண்ட், 1992 டிசென்ட் தொடர்பாக தந்தை மட்டும் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து தாய் அல்லது தந்தை அப்படின்ற மாற்றம் கொண்டு வரப்படுது. 2003 அமெண்ட்மெண்ட், இல்லீகல் மைக்ரண்ட் கான்செப்ட் சிட்டிசன்ஷிப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்த முக்கியமான மாற்றங்கள். ஓசிஐ தொடர்பான ப்ரொவிஷன்ஸ்க்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ணப்பட்டது. பின்னால் 2005 மற்றும் 2015 அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஓசிஐ ஃப்ரேம் ஒர்க்கில் மாற்றங்களும் விரிவாக்கங்களும் வந்தது. ஸோ சிட்டிசன்ஷிப் பை அக்விசிஷன் அப்படின்னு கேட்டதுமே இந்த 5 மெத்தட்ஸும் நினைவுக்கு வரணும். அதாவது பர்த், டிசென்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அடுத்த ஸ்லைடில் இதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ண 5 மெத்தட்ஸில் முதல்ல சிட்டிசன்ஷிப் பை பர்த்தை பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்தியாவில் பிறந்த எல்லோருக்கும் எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் கிடையாது. சிட்டிசன்ஷிப் பற்றின ரூல்ஸ் காலத்துக்கு ஏற்ப மாறிட்டே வந்திருக்குது. ஸோ சிட்டிசன்ஷிப் பை பர்த்தை படிக்கும்போது அதோட டேட்ஸ், அவங்க பிறந்த டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நபர் இந்தியாவில் பிறந்தார் அப்படின்ற ஒரு தகவல் மட்டுமே சிட்டிசன்ஷிப்பை தீர்மானிக்க பத்தாது. எந்த தேதியில் பிறந்தார், அவரோட பேரண்ட்ஸோட சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, இதையும் பார்க்கணும். இதை 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். முதல் காலகட்டம் 26 ஜான்வரி 1950 to 30th ஜூன் 1987. இந்த பீரியடில் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்திருந்தாலே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அவங்களோட பேரண்ட்ஸோட சிட்டிசன்ஷிப் பற்றின கவலை இல்லை. ரெண்டாவது காலகட்டம் 1st ஜூலை 1987 2nd டிசம்பர் 2004. இந்த பீரியடில் பிறந்திருந்தால் பர்த் மட்டுமே பத்தாது. பெற்றோரில் குறைந்தது ஒருவராவது இந்திய குடிமகனாக இருக்கணும். மூன்றாவது காலகட்டம் 3rd டிசம்பர் 2004 இருந்து. இங்கே ரூல்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகுது. பெற்றோர் இருவருமே இந்திய குடிமக்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், மற்றொருவர் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்தியாவில் பிறந்திருந்தாலே சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தையோட பர்த் டேட்டும் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸும் ரெண்டையும் சேர்ந்து தான் பார்க்கணும். இந்த டாப்பிக்கில் டேட்ஸை மாற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன க்ரைட்டீரியா இருந்தது அப்படின்றத நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்லைடில் பிறப்பால் எப்படி குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ பிறந்த இடத்தை தாண்டி இன்னொரு 3 வழிகளை பற்றி பார்க்கலாம். வம்சாவளி, பதிவு மற்றும் இயல்புரிமை. முதல்ல வம்சாவளி மூலமான குடியுரிமையை பற்றி பார்க்கலாம். இது பொதுவாக இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவர்களை டீல் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு இந்தியன் ஃபேமிலி வேலைக்காக சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அங்கே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இந்தியாவில் பிறக்கலை. அப்போ பர்த் ரூலை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. அங்கே பெற்றோருடைய இந்திய குடியுரிமை முக்கியம் ஆகுது. முன்னாடி பொதுவாக தந்தை வழியாக சிட்டிசன்ஷிப் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்ற ரூல் இருந்தது. 1992 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தாலும் வம்சாவளி அடிப்படையில் குடியுரிமை பெறதுக்கு வழிவகுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் காரணமாக வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கு இந்தியன் கான்சுலேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கூடுதல் கண்டிஷன்ஸும் ஆட் பண்ணப்படுது. அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன். இது ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் வர்ற ஒருவர் அப்ளிகேஷன் மூலமாக இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்கிறார். உதாரணத்துக்கு ஒரு நபர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவராக இருக்கலாம். சில ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் நேச்சுரலைசேஷன். இங்கே அப்ளிகண்ட்க்கு இந்தியன் ஆரிஜின் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு ஃபாரின் நேஷனல் இந்தியாவோடு நீண்ட கால தொடர்பில் இருக்கிறவர், சட்டத்தின் மூலம் சொல்லப்பட்ட ரெசிடென்ஷியல் பீரியட், குட் கேரக்டர் போன்ற கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணனா நேச்சுரலைசேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் கேட்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. டிசென்ட் இந்தியாவுக்கு வெளியில் பிறந்திருந்தாலும் பேரண்ட் கனெக்ஷன் இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிள் கேட்டகரிஸ் ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நேச்சுரலைசேஷன். ஒரு ஃபாரின் நேஷனல் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்ஸை மீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த ஸ்லைடில் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரியை பற்றி பார்க்கலாம். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலமாக வர சிட்டிசன்ஷிப் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மெத்தட்ஸ்லேருந்து வேறுபட்டது. ஒரு இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற மாதிரியான மெத்தட் இது கிடையாது.
ஒரு முழு டெரிட்டரி இந்தியாவோட இணைக்கப்படும் போது அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டப்படி தீர்மானிக்க முடியும். இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுச்சேரி பிரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. கோவா டையூ டாமன் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. ஒரு புது டெரிட்டரி முழுசாக இந்தியாவோட இணைக்கப்படுது அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மெத்தடில் ஒரு டெரிட்டரியை இந்தியாவோட இன்டகிரேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களோட சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸையும் சட்டம் மூலமாக ரெகுலேட் பண்ண முடியும். இதுவரைக்கும் இந்திய குடியுரிமை எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதற்கான ரிவர்ஸ் கொஸ்டின், ஒருவருடைய இந்திய குடியுரிமை எப்படி முடிவுக்கு வரலாம்? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இதற்காக 3 முறைகளை சொல்லுது. அது என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்திய குடியுரிமையை இழப்பதற்கு 3 முக்கியமான முறைகள் இருக்குது. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்டு டெப்ரிவேஷன். முதல்ல ரெனன்சியேஷன், அதாவது துரத்தல். இதில் ஒரு நபரே தன்னுடைய இந்திய குடியுரிமையை தன்னிச்சையாக விட்டு கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் செட்டில் ஆகி சட்டப்படி இந்திய குடியுரிமையை துறக்க முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இந்த மெத்தட் அப்ளை ஆகும். இது ஒரு வாலண்டரி ஆக்ஷன். அதனால் ரெனன்சியேஷன், வாலண்டரி சரண்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக டெர்மினேஷன், முடிவுறுதல். ஒரு இந்திய குடிமகன் தன்னிச்சையாக வேறொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணும்போது இந்தியாவோட சட்டப்படி இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வரலாம். இதுக்கான பிரின்சிபல் இந்தியாவில் டூவல் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுற நடைமுறை கிடையாது. 3வது டெப்ரிவேஷன், குடியுரிமையை பறித்தல். இதில் அந்த நபர் வாலண்டரியாக சிட்டிசன்ஷிப்பை விடுறதில்லை. சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட காரணங்கள் இருந்தால் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நபரோட குடியுரிமையை வித்ட்ரா பண்ணுற அதிகாரம் இருக்குது. குறிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது நேச்சுரலைசேஷன் மூலமாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கு இது ரிலவெண்ட். ஒருவர் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷனில் முக்கியமான ஃபேக்ட்ஸை மறைச்சி ஃப்ராடு பண்ணி இந்தியாவோட குடியுரிமையை வாங்கியிருக்கார் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டால் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகலாம். ஸோ இந்த 3 மெத்தடையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ இந்த 3 டேர்ம்ஸும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுறதா தோணலாம். ஆனால் லீகல் ஸ்டேட்டஸ் வேறு வேறு. முதல்ல என்ஆர்ஐ அப்படின்றவர் வெளிநாட்டில் வசிக்கிற இந்திய குடிமகன். அதாவது அவர் இந்தியாவுக்கு வெளியில் வசிக்கிறார், ஆனால் அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். அவர்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் துபாயில் வேலை பார்க்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் இந்திய குடியுரிமையை தொடர்கிறார், இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் என்ஆர்ஐயாக இருக்கலாம். அடுத்ததாக பிஐஓ, அதாவது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்த கேஸில் அவர் ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருப்பார். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஃபாரின் சிட்டிசனாக இருக்கிறவரோட பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்தியாவோட தொடர்பில் இருந்தவங்களாக இருக்கலாம். பிஐஓ கார்டு ஸ்கீம் இப்போ கண்டினியூ பண்ணப்படலை. 2015 அது ஓசிஐ ஸ்கீமோடு மர்ஜ் செய்யப்பட்டது. அடுத்ததாக ஓசிஐ, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஓசிஐ கார்டு ஹோல்டர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஓசிஐ ஸ்டேட்டஸ் அப்படின்றது அவர் இந்தியாவுக்கு வர்றதில் லாங் டேர்ம் வீசா தொடர்பான வசதிகளை செஞ்சு கொடுக்குது. அவர் பல முறை வர முடியும், பல எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லேயும் சில சலுகைகள் கிடைக்கும். ஆனால் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது. ப்ராப்பர்ட்டி தொடர்பாகவும் எல்லா ரைட்ஸும் என்ஆர்ஐ மாதிரி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்க்கு கிடையாது. குறிப்பாக அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அல்லது பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரெசிடென்ஸ் உள்ளிட்ட சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டர் பின்னாடி இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிற லீகல் கான்செப்ட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சாப்டரில் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் ரிலவெண்ட்டாக வருது அப்படின்றத பார்க்கலாம். ஆர்டிகல் 3 யூனியன் டெரிட்டரிஸ், டெரிட்டோரியல் சேஞ்சஸ் இவை இன்றைக்கும் அரசியல் மற்றும் அரசியலமைப்பு விவாதங்களோட தொடர்ந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. முதல்ல ஜம்மு காஷ்மீர் 2019. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட் 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஆர்டிகல் 3யோட ஸ்கோப் ப்ராக்டிக்கலாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள். அடுத்ததாக டெல்லி ஒரு சாதாரண ஸ்டேட் கிடையாது, அது சாதாரண யூனியன் டெரிட்டரியும் கிடையாது. ஆர்டிகல் 239AA கீழே ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, லெஃப்டினன்ட் கவர்னரும் இருக்கிறாரு. அதனால் சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கண்ட்ரோல் போன்ற விஷயங்களில் யாருக்கு என்னென்ன பவர் அப்படின்ற கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக புதிய மாநிலம் தொடர்பான கோரிக்கைகள். விதர்பா, கூர்காலேண்ட், பந்தேல்கண்ட் மாதிரியான டிமாண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக இன்டர்ஸ்டேட் பவுண்டரி டிஸ்பியூட்ஸ். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் பெல்காவி யாருக்கு சொந்தமானது அப்படின்றதுக்கான டிஸ்பியூட். அசாம் மற்றும் சில வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையிலான பவுண்டரி டிஸ்பியூட்ஸ். இதனால் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட பொலிட்டிக்கல் மேப்பை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பவுண்டரியை யார் கிளைம் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். இப்போ எக்ஸ்டர்னல் டெரிட்டரி சைடை பற்றி பார்க்கலாம். இந்தியா பங்களாதேஷ் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் 2015 இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இதற்காக 100வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது.
இதை புரிஞ்சுக்க பெர்பர் யூனியன் கேஸ் 1960 பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு மேஜர் கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல் வந்தது. இந்தியாவோட ஒரு பகுதியை இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு சீட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 3 ப்ராசஸ் மட்டும் போதாது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் தேவைப்படும் அப்படின்ற பொசிஷன் உருவானது. அடுத்ததா அக்ஸை சின், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் போன்ற டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் வரும்போது இதை மேப் ரிலேட்டடாக கொஸ்டினாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் இருக்கிற பாலிட்டி ஆங்கிளையும் பார்க்கணும். மேலும் இது சாவரினிட்டி, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், செக்யூரிட்டி இது எல்லாமே கனெக்ட் ஆகிற ஏரியா. அதே போல் பார்டர் ரோட்ஸ், டனல்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் ஜியாகிரஃபி மட்டுமே கிடையாது, டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டியோடும் டேரெக்டாக கனெக்ட் ஆகுது. இதுவரைக்கும் யூனியன் அண்ட் டெரிட்டரிக்கு இருக்கிற கரண்ட் ரிலவன்ஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் சைட்லேயும் கடந்த சில ஆண்டுகளாக முக்கியமான சட்டம் மற்றும் அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அடுத்ததாக CAA, OCI, ரெஃப்யூஜிஸ், இல்லீகல் மைக்ரேஷன் போன்ற சிட்டிசன்ஷிப் தொடர்பான கான்டெம்பரரி இஷ்யூஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல CAA 2019. இது எல்லாருக்கும் பொதுவான சிட்டிசன்ஷிப் லாவை மாற்றி எழுதுறது மட்டுமே கிடையாது. குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வந்த குறிப்பிட்ட மத சிறுபான்மையினருக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் சிட்டிசன்ஷிப் பெற ஒரு ஸ்பெஷல் ரூட் கொடுத்தது. இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸாம்ஸில் கண்ட்ரீஸ், கம்யூனிட்டிஸ், கட் ஆஃப் டேட்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால் CAAவை தனியான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்காகவும் பார்க்கணும். அடுத்ததாக NRC, அதாவது நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரி. அது யார் யார் இந்திய குடிமக்கள் என்று பதிவு செய்து வெரிஃபை பண்ணுற ப்ராசஸோட தொடர்புடையது. அசாம் கான்டெக்ஸ்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பகுதியில் பல தலைமுறைகளாக இந்திய மக்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் கிராஸ் பார்டர் மைக்ரேஷன் நடந்திருக்குது. அப்போ யார் யார் ஒரிஜினல் சிட்டிசன் அப்படின்ற கேள்வி மிகப்பெரியதாக எழுது. இதை சால்வ் பண்ணுறது தான் NRCயோட வேலை. அடுத்ததாக OCI பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது, ஆனால் ட்ராவல், ஸ்டே, ரெஜிஸ்ட்ரேஷன், சில எக்கனாமிக் மற்றும் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுது. அதனால் OCI ரூல்ஸ் சேஞ்ச் ஆனால் அது சிட்டிசன்ஷிப் டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸில் வரலாம். இப்போ ரெஃப்யூஜிஸ் அண்ட் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் பெர்சிக்யூஷன் அல்லது கான்ஃப்ளிக்ட்லேருந்து பாதுகாப்பு தேடி வேறொரு நாட்டிற்கு வரலாம். அவர் ரெஃப்யூஜி கேட்டகரியில் இருக்கலாம். உதாரணத்துக்கு திபெத்திலிருந்து இந்தியாவில் ரொம்ப காலமாக ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் இருக்கிற தலாய் லாமா. ஆனால் இன்னொருவர் வேலிட் பெர்மிஷன் இல்லாமல் நாட்டுக்குள்ளே நுழைந்தாலோ விசா பீரியட் முடிந்ததுக்கு அப்புறமும் இங்கே தங்கினாலோ சட்டத்தின் கீழ் இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வரலாம். இந்த டிஸ்டிங்ஷன் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் திபெத், ஸ்ரீலங்கா, மியான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து பல காலகட்டங்களில் ரெஃப்யூஜிஸ் வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இதுக்கு தனியாக ஒரு காம்ப்ரிஹென்சிவான ரெஃப்யூஜி லா இல்லை. மேலும் இந்தியா 1951 UN ரெஃப்யூஜி கன்வென்ஷன் மற்றும் 1967 புரோட்டோகாலில் பார்ட்டியும் இல்லை. அதனால் ரெஃப்யூஜிஸ் யூஸை இந்தியா அதோட டொமஸ்டிக் லாஸ், எக்ஸிக்யூட்டிவ் பாலிசிஸ், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்ஸ் இவைகளோட பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுது. சரி, இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. கடைசியாக ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த சாப்டரை ஒரு ஃப்ளோவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல ஆர்டிகல்ஸ் 1 to 4, இது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அடுத்ததாக ஆர்டிகல்ஸ் 5 to 11, இது கான்ஸ்டியூஷன் தொடங்கிய நேரத்தில் இருந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லுது. அப்புறமா ஆர்டிகல் 11 பார்லிமெண்ட்டுக்கு சிட்டிசன்ஷிப் லாவில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸை கொடுக்குது. இதன் அடிப்படையில் வந்த முக்கியமான சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சிட்டிசன்ஷிப் பெறதுக்கான முக்கியமான 5 வழிகள்: பர்த், டிசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இழப்பதற்கான 3 வழிகள்: ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டெப்ரிவேஷன். அப்புறம் இதில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட், இந்தியா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுது. அதனால் யூனியன் சிட்டிசன்ஷிப், ஸ்டேட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு தனித்தனியாக இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கிடையாது. கடைசியாக OCI, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த OCI கார்டு வச்சுருக்கிறவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஸோ இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். யூனியன் அண்ட் டெரிட்டரி அண்ட் சிட்டிசன்ஷிப் பகுதிகளிலிருந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் அடிக்கடி கேட்கப்படுது. குறிப்பாக ஆர்டிகல் 1 to 11 வரைக்கும் புதிய மாநிலங்களை உருவாக்குதல், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், சிட்டிசன்ஷிப் மற்றும் அதோட இழக்கும் முறைகள், OCI போன்ற பகுதிகளிலிருந்து தொடர்ந்து கேள்விகள் வருது. கீழே இருக்கிற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.